Hi friends, this is your Nazir Bhai and you're watching me on Sultania Biryani and Caterers. இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி சரிங்களா? சிக்கன் பிரியாணி ஒரே ஒரு கிலோ தான் செய்ய போகிறோம். அந்த ஒரு கிலோவில் 6லேருந்து 7 பேர் சாப்பிடலாம் சரிங்களா? என்ன இது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாருன்னு யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் வெளியிலலாம் வந்து ஷாப்ஸில் வந்து 1 kg சிக்கன் பிரியாணின்னு சொல்லி விற்கிறாங்க. பட் வந்து அதில் வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் சாப்பிட முடியும். ஏன்னா அது வந்து சமைச்ச பிறகு எடை போட்டு கொடுக்குறாங்க. அது வேறு 1 kg சரிங்களா? இதுதான் உண்மையான 1 kg. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இதுதான் உண்மையான 1 kg. 1 கிலோ ரைஸ் போட்டோன்னா 6லேருந்து 7 பேர் சாப்பிட்லாம். லஞ்சாக இருந்தால் 6 பேர், டின்னராக இருந்தால் 7 பேர். இதுதான் கணக்கு சரிங்களா? ஆக இன்றைக்கி வந்து நான் வந்து லஞ்சுக்கு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஃப்ரைடே சரிங்களா? சிக்கன் பிரியாணி ரெடி. ஸோ வந்து நான் வந்து போய் சமைக்க போகிறேன். வாங்க இன்றைக்கி நான் காட்டுறேன் எப்படி சமைக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்றது சரிங்களா? யங்ஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுறாங்க இப்போல்லாம். 1 kg வந்து 1 kg என்ன 2000 ரூபா சொல்கிறாங்களே, 1 kg அங்கெல்லாம் 200-300 ரூபா தானே. இதில் 6 பேர் சாப்பிட்லாம். இது ஸ்பெஷல் பிரியாணி சரிங்களா? இது வந்து மேரேஜ் பிரியாணி, வெட்டிங்காக உருவாக்குற பிரியாணி. கேட்ரிங்கில் எல்லாமே வந்து ஆத்தென்டிக் ஃபயர்வுட் பிரியாணி. இதில் வந்து இஞ்சி பூண்டு வந்து அரிச்சு போடுறோம். எல்லாமே வந்து என்னுடைய எல்லா வீடியோஸில் நீங்கள் நல்லா பார்க்கலாம். லைவ் ப்ரிப்ரேஷன் தான் எல்லாமே லைவ் தான் ப்ரிப்ரேஷன். எது செய்தாலும் அப்படியே வந்து சப்ஸ்கிரைப்ஸ்க்கு காட்டிடுறது. அதே மாதிரி யார் நமக்கு ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவங்களே வந்து முன்னாடியே வந்து எல்லாமே சமைக்கிறோம். எல்லாமே கண்காணா காட்சி அவங்க பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது சரிங்களா? இதே நீங்கள் வெளியிலலாம் வந்து இந்த ஷாப்ஸில் இங்கே கடையிலலாம் வந்து நிறைய செய்கிற பிரியாணி வந்து நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது. நீங்கள் வந்து அவங்க ஹண்டா எடுத்தாந்து வைப்பாங்க, அவ்வளோதான். அதுலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி போகிறதுனால நல்ல ஃப்ளேவரு, ஹெல்த்தி, டேஸ்டி எல்லாமே வருது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரெடிமேட் இஞ்சி பூண்டு வாங்கி அதில் வந்து பிரியாணியில் போடுறாங்க. அது நான் வந்து கிளியராக வந்து லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன். அது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, சிட்ரிக் ஆசிட் வந்து பழைய பிளாஸ்டிக்லாம் இருக்கு இல்லைங்களா? பழைய பிளாஸ்டிக்கில் சிட்ரிக் ஆசிட் வந்து போட்டு வச்சிட்டோன்னாக்கா ஒரு 3 மாதம் 4 மாதம் போட்டு வச்சிட்டோன்னா இஞ்சி பூண்டு மாதிரியே ஆயிரும். அதே மாதிரி தெரியும். அதே மாதிரில அதில் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. இது ஹைதராபாத்தில் நடக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. இப்போ கூட நிறைய பேர் அரெஸ்ட் ஆகுனாங்க. இது வந்து நல்ல கவனிக்கக்கூடிய விஷயம். சீப்பாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சீப்பில் போனோன்னா சீப்பான பொருள் தான் தருவாங்க. தரமான பொருள் சாப்பிடுங்க, நல்ல பொருள் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. அதுதான் நம்மளுடைய எண்ணம். அதுதான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணுறோம். ஸோ நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் சரிங்களா? வாங்க 1 kg சிக்கன் பிரியாணி இன்றைக்கி 6லேருந்து 7 பேர் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் யாருனாச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நீங்களே சமைக்கலாம். ஸோ வந்து இன்றைக்கி வந்து நோ பாதாம், நோ ப்ரீமியம். இன்றைக்கி நார்மலான ரெகுலர் பிரியாணி தான் நான் செய்ய போகிறேன் சரிங்களா? பாய் என்ன பாய் எப்போ பார்த்தாலும் பாதாம் அது இதுன்னெலாம் போகிறீங்க, நம்ம வீட்டில் எங்கே பாய் நம்ம அதெல்லாம் ரெடியாக ஸ்டாக்காக இருக்குது, நம்ம எங்கேருந்து பாய் போகிறது அப்படின்றீங்க. ஸோ கவலையே பட வேணாம், ரெகுலர் பிரியாணி தான் நான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 1 kg சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். 1 kg சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாமே வந்து நம்ம வாங்கிட்டு வந்துடும். முதலே போயிட்டு 1 kg சிக்கன் நான் வாங்கிட்டு வந்தேன். சில பிள்ளைங்க வந்து பிரியாணி சிக்கன் வேணாம், எனக்கு சைடில் வந்து எனக்கு சிக்கன் 65 வேணும், டீப்பாக ஃப்ரை இருந்தால் தான் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரிலாம் சீன் போடுற பிள்ளைங்களாம் இருக்காங்க. நம்ம வீட்லேயும் இருக்காங்க. ஆகையில் நம்ம அவங்களுக்கும் கவனித்து என்ன பண்ணணும், பிரியாணிக்கு போடுற சிக்கனும் வந்து ஒரு பீஸும் வந்து எப்படியும் வந்து ஒரு 100 கிராம் பீஸ் நச்சு போடணும் சைஸு சரிங்களா? 1 கிலோ இது சிக்கனு. இது நான் சின்னதாக வந்து போன்லெஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக சிக்கன் 65க்கு எடுத்து வச்சிட்டேன். நம்ம வீட்டில் சின்ன குட்டீஸ் இருக்குது, அவங்களாம் வந்து போன்லெஸ் தான் சாப்பிடுவாங்க, அந்த பார்ப்பாங்க. அதே சமயத்தில் சிக்கன் 65 தான் சாப்பிடுவாங்க, பிரியாணியில் இருக்க சிக்கனே சாப்பிடுவாங்க மாட்டாங்க. இப்போது பிரியாணிக்கு நம்ம எப்படி செய்ய போகிறோன்றது நான் இப்போது ஆரம்பிக்கிறேன் சரிங்களா? 1 kg சிக்கன் வாங்கிட்டு வந்து 1 kg பிரியாணிக்கு நீங்கள் 1.5 கிலோ சிக்கன் கூட போடலாம். ஆனால் 1 kg வந்து நான் இப்போ வந்து செய்ய போகிறேன் சரிங்களா? இப்போ 1 kgக்கு நீங்கள் முதல்ல வந்து இந்த சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ரத்தம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே இருக்கக்கூடாது, இதெல்லாமே எடுத்துணும் நீங்கள் சரிங்களா? நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக பண்ணிவிட்டு தான் எப்போதுமே பிரியாணிக்கு வந்து ஆரம்பிக்கணும் வேலையை. ஓகே, வாங்க இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணலாம். அதே சமயத்தில் நம்ம வேறு வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி சமைக்கிறதுக்கு முன்பே நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் எல்லா காய்கறியும் நம்ம கட் பண்ணி வச்சிடணுங்க. எதுவுமே பேலன்ஸே வைக்கக்கூடாது. டக்கடன்னு எல்லா வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கவே இறங்கணும். கடைசியில் தான் சமையல் வேலை பார்க்கணும். அதுக்கு முன்பு எல்லா வேலை முடிச்சிடணும். காய்கறி எல்லாம் வந்து
எல்லாம் கட் பண்ணி வச்சிடணும். சிக்கன்லாம் கழுவி வச்சிடணும். சரிங்களா? சிக்கன் வந்து கடைசியில் தான் போட போகிறோம் பிரியாணியில். ஆனால் முன்கூட்டியே வந்து கழுவி வச்சிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பிரியாணிக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சிட்டேன், ஒன்று கூட விடாமல். சரிங்களா? புதினா வந்து 1 கிலோ பிரியாணி நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா 1/4 கட்டு புதினா போதும். சரிங்களா? கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1/4 கட்டு கொத்தமல்லி போதுமானது. மிளகா வந்து சின்னதாக இருந்தால் நீங்கள் இந்த சைஸ், இது வந்து மீடியம் சைஸு, இது வந்து ஒரு 12 எடுத்து வச்சுக்கோங்க. மிளகா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், 12 பீஸ் எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? தக்காளி வந்து ஒரு 400 கிராம் 1 கிலோவுக்கு போடுங்க. 1 கிலோ ரைஸு 1 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். 1.5 கிலோ கூட சிக்கன் போடலாம், தப்பு இல்லை, நல்லா இன்னும் சுவையாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வந்து வீட்டில் இருக்கிறதுனால அதனால் வந்து இன்றைக்கி வந்து 1 கிலோ சிக்கன் மட்டும்தான் போட்டேன். சரிங்களா? தக்காளி நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணிடணும். வெஜிடபிள் ஒன்றுமே விடாமல் நீங்கள் பக்காவாக எல்லாமே ரெடியாக வைக்கணுங்க பிரியாணின்னு வந்தாலே. சரிங்களா? அதே மாதிரி இப்போ வந்து சிக்கன் வந்து பாருங்கள் பக்காவாக வாஷ் பண்ணிட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, 1 kg சிக்கன் இது. அது ஒரு 1/4 கிலோ வந்து சிக்கன் 65க்கு, சில பிள்ளைங்க சாப்பிடாதவங்களுக்கு அது. இந்த மாதிரி வந்து பக்காவாக வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கணும் சிக்கன். அடுத்தது நம்ம வெங்காயம் வந்து நான் 600 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 400 கிராம் வெங்காயம் தான் எனக்கு வந்து பிரியாணிக்கு தேவை. ஆனால் 200 கிராம் எதுக்குன்னு சொன்னால் ஆனியன் ரைத்தாக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது வந்து நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து 50 கிராம் இஞ்சி தேவை, 50 கிராம் பூண்டு தேவை. நல்லா கவனிக்கக்கூடிய விஷயம், 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு. அதான் உரிச்சதுக்கு முன்பே வந்து இருக்கிற தோலோடு இருக்கிற கணக்கு தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், நான் இதில் வெங்காயம் போட்டாச்சு. சரிங்களா? 400 கிராம் வெங்காயம் பிரியாணிக்காக போட்டுட்டேன். 200 கிராம் வெங்காயம் வந்து நான் தனியாக வந்து ஆனியன் ரைத்தாக்காகவே மட்டும் எடுத்து வெடிச்சிட்டேன். சரிங்களா? அது ஆனியன் ரைத்தா பண்ணிக்கலாம். தயிர் வந்து ஆனியன் ரைத்தாக்கு 200 கிராம் நீங்கள் ஆனியன் போட்டிங்கன்னா தயிர் வந்து அதுக்கு 300 கிராம் தயிரை போடுங்க. சரிங்களா? 1/2 கிலோ பாக்கெட் வாங்கிக்கோங்க ஜி. 1/2 லிட்டர் பாக்கெட் வாங்கிட்டிங்கன்னா 300 ml தயிர் வந்து நம்ம ஆனியன் ரைத்தாக்கு போட்டுக்கோங்க. பிரியாணிக்கு வந்து 200 ml தயிர் தேவையானது. சரிங்களா? 200 ml தயிர். இப்போ நம்ம புதினா, கொத்தமல்லி, மிளகா இதெல்லாம் எடுத்து போட போகிறோம். சரிங்களா? இப்போ இஞ்சி பூண்டு போட்டேன். சரிங்களா? டோட்டலாக 50 கிராமாக போட்டுடணும். சரிங்களா? 50 கிராம் போட்டால் தான் நல்லா மணக்கும். இந்த இஞ்சி பூண்டு தாங்க வந்து பிரியாணிக்கு வந்து பக்காவாக மணக்கிறது. அதே சமயத்தில் இந்த சிக்கன் கிரேவி மசாலான்னு ஒரு கடையில் கிடைக்கும். சரிங்களா? அதை வந்து மறக்காமல் வாங்கிக்கோங்க. 10 ரூபா பாக்கெட்டு. மட்டன் கிரேவி நீங்கள் மட்டன் பிரியாணி செய்கிறீங்கன்னா மட்டன் கிரேவி மசாலான்னு கிடைக்கும். சிக்கன் பிரியாணி செய்திங்கன்னா சிக்கன் கிரேவி மசாலான்னு கிடைக்கும். இது மறக்காமல் வாங்கிக்கணும், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த 10 ரூபா பேக்கெட்டில் நீங்கள் அதில் 1/4 வாசியோ இல்லை 1/2 வாசிக்கு மேலே போடாதீங்க. அந்த 10 ரூபா பாக்கெட் நான் வாங்கினேன்னா 4 கிலோ 5 கிலோ செய்வேன். 1/4 பாக்கெட் போட்டிங்கன்னா போதுமானது. நல்ல சுவையாக கொடுக்கும் அது. அதை மறக்காமல் வாங்கிக்கோங்க. சரிங்களா? சுல்தானியா பிரியாணியுடைய இது வந்து ப்ரொஃபஷ்னல் டிப்ஸ் இது. சரிங்களா? அதனால் இது வந்து மறக்காமல் வாங்கிக்கோங்க. இதில் எண்ணெய் வந்து 200 ml எண்ணெய் நான் போட்டிருக்கேன். கடல் எண்ணெய் போடுங்க, நல்ல சுவையாக இருக்கும், மணமாக இருக்கும், பிரியாணி தரமாக இருக்கும். ஆகையில் மிளகா போட்டாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு, எண்ணெய் போட்டாச்சு. அதே சமயத்தில் நம்ம வெங்காயமும் நல்லா கோல்டன் ஃப்ரையாக பண்ணணும். வெங்காயத்தில் வந்து எந்த ஒரு வந்து நீங்கள் தீ பிடிக்காத அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். இப்போ நான் தக்காளி போட போகிறேன். சரிங்களா? இதில் சிக்கன் எடுத்து போடணும். சரிங்களா? ஏன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சிக்கனில் வந்து நல்லா வந்து போய் வந்து நல்லா சேரணும். சேர்னிங்கன்னா ருசியாக இருக்கும். சிக்கனுக்குள்ளே நல்லா அந்த இஞ்சி பூண்டு மசாலாலாம் வந்து போயிட்டு நல்லா வந்து பக்காவாக உள்ளே இறங்குனாக்கா தரமாக இருக்கும் பிரியாணி. சரிங்களா? இப்போ நம்ம இதை போட்டு நல்லா கொஞ்சம் பேஸ்ட் வந்து நல்லா உள்ளே இறங்கணும். இன்னொரு அடுப்பில் நீங்கள் தண்ணியை வச்சுக்கணும். சரிங்களா? 1 கிலோ பிரியாணி செய்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா 5 லிட்டர் தண்ணி சமைக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் 1 கிலோ பிரியாணி சமைக்கிறதுக்கு ஆரம்பிங்க.
சரிங்களா. அந்த தண்ணியில் வந்து அதில் ரைஸ் வந்து நம்ம கொதிக்க வைக்கணும், பாயில் பண்ணணும். ஆகையில் அந்த வந்து ரைஸ்க்கு வந்து நம்ம நல்லா வந்து அந்த ரைஸ் வந்து உள்ளே வந்து பாயில் ஆகிறதுக்கு தண்ணி வந்து ஒரு 5 லிட்டர் தண்ணி சமைக்கக்கூடிய பாத்திரம் எடுங்க. எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 லிட்டரோ 4 லிட்டரோ தண்ணி போடலாம். 3 லிட்டர் தண்ணி போட்டால் போதுமானது. அதே மாதிரி ரொம்ப கூட வந்து சிக்கனை வந்து போட்டு 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 பெரட்டாதீங்க, துண்டாயிரும். சரிங்களா. இப்போது தக்காளி ரெடி. தக்காளியை போட போகிறேன்னா இஞ்சி பூண்டு போட்டாச்சு. நம்ம இப்போ வந்து சின்னமன், பட்டை, லவங்கம், நம்ம வந்து ஏலக்காய், இது வந்து ஒரு கிராம் போடுங்க. ஒரு கிராம் போதுமானது. பட்டை 1 கிராமு, லவங்கம் 1 கிராமு, ஏலக்காய் 1 கிராமு, இந்த 3மே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இந்த சிக்கன் கிரேவி மசாலா சொன்னோம் இல்லையா, அந்த மசாலா வந்து 10 ரூபா பாக்கெட் வாங்கிட்டு வந்து அரை பாக்கெட்டு அல்லது 1/4 பாக்கெட்டே போதுமானது. அதே நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா. இப்போ நம்ம தக்காளி போடணும். பாருங்கள், தக்காளி நான் போடுறேன். சும்மா தக்காளி பாருங்கள், என்னம்மா கலர் பாருங்கள். ஒரிஜினல் இறைவன் வந்து ஒரு வெஜிடபிள்ஸ்க்கு ஒரு கலரை கொடுத்துருக்காங்க இறைவன். என்ன கலராக எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக. இந்த கலரை நம்ம நினச்சா கூட உருவாக்கவே முடியாது இல்லைங்களா. அதனால் இறைவனை வந்து எப்போதுமே புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா. பாருங்கள். இப்போது மஞ்சத்தூள் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள். சரிங்களா. சக்தி மிளகா பொடி வாங்கிக்கோங்க, காரசாரமாக இருக்கும். அது வந்து ஒரு 10 கிராம் போட்டுக்கோங்க, சக்தி மிளகா பொடி. சரிங்களா. இப்போது காஷ்மீர் மிளகா பொடி ஒரு 5 கிராம் போட்டுக்கோங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், சக்தி மிளகா பொடி காரசாரமாக இருக்கும். ஆனால் இந்த காஷ்மீர் மிளகா பொடி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் பிரியாணி. இது நேச்சுரல். இதில் வந்து நீங்கள் பூந்தி பவுடரு அது இதுன்னு கலரு தேவையில்லாதது வந்து இந்த சிந்தட்டிக் கலர்ஸ்லாம் வந்து தயவு செய்து கலக்காதீங்க, அது வேஸ்ட்டு, தண்டம். அதெல்லாம் போடாமல் நீங்கள் செய்யுங்க. சரிங்களா. அதான் ஹெல்த் பெனிஃபிட் இருக்கும். இல்லைனா வந்து நிறைய பேருக்கு இப்போல்லாம் வந்து கேன்சர்லாம் உருவாகுது. அதெல்லாம் பண்ணாதீங்க. இது வந்து நான் தனியா பவுடர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன். 1 கிலோவுக்கு 2 டீஸ்பூன் போதுமானது தனியா பவுடர். இப்போ நம்ம தயிர் பாக்கெட் வந்து நம்ம 200 ml தயிர், 1/2 லிட்டர் வாங்கினேன். 300 ml வந்து ஆனியன் ரைத்தாக்கு வச்சுக்கிட்டேன். 200 ml நான் வந்து பிரியாணிக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். சரிங்களா. கடலெண்ணெய் 200 ml போட்டிருக்கேன், மறக்காதீங்க. கடல் எண்ணெயில் சமைச்சிங்கன்னா பிரியாணி தரமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம். கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஜி. 1/2 டீஸ்பூன் போதுமானது கரம் மசாலா போட்டிங்கன்னா சும்மா பிரியாணி மணக்கம் ஜி. ஆமாம் ஜி. பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ நம்ம பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, எப்போதுமே வந்து 1 கிலோ பிரியாணி செய்யணுன்னா 1 கிலோ ரைஸ் எடுத்திங்கன்னா 6லேருந்து 7 பேர் சாப்பிட்லாம். டின்னராக இருந்தால் அது 7 பேர் சாப்பிட்லாம். லஞ்சாக இருந்தால் அது 6 பேர் சாப்பிட்லாம். இந்த வெளியில் விற்குது பார்த்தீங்களா பிரியாணி கடைங்களில், அது வந்து 1 கிலோன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்ஸ் என்ன இருக்குனாக்கா, 1 கிலோ பிரியாணினா ஒருத்தவங்க தானே சாப்பிட முடியும், வெயிட் பண்ணி அதை வந்து எடை போட்டு தானே தராங்க. 1 கிலோ வந்து என்ன இது நமக்கு வந்து அங்கே 200 ரூபாவில் கிடைக்குது, 180 ரூபாவில் கிடைக்குது. இவங்கெல்லாம் என்ன 2000 ரூபாவோ 2500 ஆனால் இது 6லேருந்து 7 பேர் சாப்பிடலாம் 1 கிலோவில். 1 கிலோன்றது 6000 ml. சரிங்களா. அதில் மறக்காதீங்க. இப்போ பாருங்கள், 5 லிட்டர் பாத்திரம் நான் எடுத்துட்டேன். இந்த வந்து சிக்கன் குருமா, இந்த பிரியாணியுடைய குருமா. சரிங்களா. இதில் நீங்கள் வந்து சிக்கன் குருமாவோ மட்டன் குருமாவோ செய்தீங்கன்னா அதில் தேங்காய் போடுவீங்க, கேஷ்யூ நட்லாம் போடுவீங்க. இதிலெல்லாம் போடக்கூடாது. இது வந்து பிரியாணியுடைய குருமா, பிரியாணியுடைய சிக்கன் குருமா. சரிங்களா. ஆகையில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இதில் அதெல்லாம் போடக்கூடாது. இப்போ நான் எல்லா மசாலா போட்டாச்சு. சரிங்களா. இப்போ இதில் வந்து நான் தயிர் போடக்கூடிய வேலை. இதில் வந்து நான் எவ்வளோ வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த ப்ரீமியம் பிரியாணி நான் செய்யலை, இது ரெகுலரான பிரியாணி. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, பாய் என்ன பாய் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ப்ரீமியம் பிரியாணின்னு செய்கிறீங்க, பாதாம் இதெல்லாம் அரைச்சி போடுறீங்க நீங்கள், அதெல்லாம் நம்ம எங்கேருந்து பாய் போகிறது, நம்ம வந்து வீட்டில் சிம்பிளாக செய்யணும் பாய். வந்து இப்போ ஒரு 4 பேர் கெஸ்ட் வராங்க, நம்ம வீட்டில் ஒரு 3 பேர் இருக்காங்க, 1 கிலோ செய்கிறதுக்கு சிம்பிளாக சொல்லுங்கள் பாய். இது ரெகுலராக செய்யக்கூடிய பிரியாணி. ஆகையில் இதில் நீங்கள் பாதாம் போட தேவையில்லை, இதில் மில்க் போட தேவையில்லை. நம்ம வந்து தண்ணி வந்து இதில் வந்து ஒரு 300 ml தண்ணி போட்டிங்கன்னா போதுமானது. 1 கிலோவுக்கு 300 ml தண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு கிரேவியாக வந்து தெரியும் உங்களுக்கு. சரிங்களா.
மீதி மசாலாலாம் போட்ட பிறகு இது. இப்போது ரைஸ் வந்து நான் வந்து அது வடிக்கிறதுக்கு எப்போதுமே வந்து ரெடியாக நம்ம இருக்கணும். ரைஸ் வடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். தண்ணி வந்து இன்னொரு பாத்திரத்தில், அதுவும் வந்து ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் பாத்திரம் இருக்கணும். கொதிக்க வச்சிடணும் தண்ணியை. அது வந்து பாட்டுன்னு கொதிச்சுட்டே இருந்த டைமில் தான் நம்ம வந்து ரைஸ் அதில் போடணும். ரைஸ் அதுக்கு முன்பே வந்து நம்ம ஊற வச்சிடணும் ரைஸு. இப்போ பாருங்கள், ரைஸ் வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுட்டேங்க. இது வந்து பாசுமதி ரைஸு 1 kg ரைஸு. இது வந்து யூனிட்டி ரைஸு, இந்தியா கேட்டுடைய யூனிட்டி ரைஸு. சரிங்களா? இதுதான் எப்போதுமே நான் சிக்கன் பிரியாணிக்கு செய்கிறது. அது வந்து நம்ம கேட்ரிங் சர்வீஸாக இருந்தாலும் சரி, வீட்டில் செய்தாலும் சரி. சரிங்களா? அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த கோர்மாவில், இந்த அக்னியில் நம்ம வந்து தயிர் போடணும். சரிங்களா? தயிர் போடணும். இப்போ இதில் நம்ம தயிர் போட்டாச்சு. சரிங்களா? பாருங்கள், இது தயிர் வந்து நான் வந்து 200 ml தயிர் போட்டிருக்கேங்க. சரிங்களா? 200 ml போதுமானது. அதுக்கு மேலே வந்து நீங்கள் போடாதீங்க. நிறைய வந்து நம்ம வந்து தயிர் போட்டோன்னா கூட வந்து டேஸ்ட் கொஞ்சம் மாறத்துக்கூடியான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் ஒரு 200 ml நல்லா கெட்டியான தயிராக வாங்கிக்கோங்க. இல்லை வீட்டில் போட்டாலும் சரி, அந்த தயிர் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். வெளியிலேருந்து வாங்குறதோட வீட்டில் போட்டிங்கன்னா நல்லா வந்து சுவையாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும், கெட்டியாகவும் இருக்கும். தயிர் நல்லா செட்டாக இருக்கும். சரிங்களா? இன்னொரு பாத்திரத்தில் நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இதில் போட போகிறேன். இதில் ரைஸை போட போகிறேன். அதுக்கு முன்பு நான் வந்து இங்கே வந்து நம்ம பிள்ளைங்க வந்து, சில பிள்ளைங்க வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த சிக்கன் 65 தான் சாப்பிடும். பிரியாணி உடைய வந்து சிக்கன் சாப்பிடாது. அந்த பிள்ளைங்களுக்காக நம்ம வந்து சிக்கன் 65 மசாலா இதில் சேர்த்து வச்சுருக்கேன். இதில் வந்து லெமன் வந்து பெரிய லெமனாக இருந்தால் அரை லெமன் போடுங்க, சின்ன லெமனாக இருந்தால் ஒரு லெமன் போடுங்க. புழிஞ்சி வச்சுக்கோங்க. கொட்டையெல்லாம் போடாதீங்க, கடைசியில் போடணும். இப்போ வந்து நான் வந்து ரைஸ் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போடுறேன், ஆரம்பிச்சிட்டேன். சரிங்களா? இது பாருங்கள், நல்லா கொதிக்குது. சும்மா தலை நான் கொதிச்சுக்கிட்டு இருக்கேன் பக்காவாக. ரைஸு இப்போ போட ஆரம்பிக்கிறேங்க. இப்போ இதை பாருங்கள், ரைஸ் இப்போ இந்த மாதிரி வந்து போடணும். அதே மாதிரி நீங்கள் ஊற வைக்கிறம்போது ரைஸ் வந்து சும்மா பெரட்டிக்கிட்டு கொளிச்சிடாதீங்க, அதை போட்டு உடைச்சிடாதீங்க. ஊற வைக்கிற டைமில் ரைஸு நல்லா பூ மாதிரி ஊறணும். அதை விட்டுன்னு ஒரு half an hour விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குழையாமல் ரைஸை வந்து பக்குவமாக எடுக்கணும். பாருங்கள், ஆமாம், இந்த மாதிரி முழுசாக இருக்கணும், உடச்சிடக்கூடாது ரைஸை. இது வந்து நல்லா பக்குவமாக நம்ம ரைஸை எடுக்கணும். சரிங்களா? உடைக்காமல் எடுக்கணுங்க, எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா போட்டு பெசனி உடச்சிட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். பிரியாணி நல்லா நீட்டாக வராது. அப்புறம் வந்து பாய் சரி வரல பாயின்னு சொல்லி என்ன குறை சொல்லாதீங்க. ரைஸ் எல்லாமே போட்டாச்சு. இப்போது இது வந்து நம்ம 3 லிட்டர் தண்ணி போட்டிருக்கேன். 1 கிலோ ரைஸுக்கு 3 லிட்டருக்கு மேலே தண்ணி போட்டிருக்கேன். சரிங்களா? 3 லிட்டர் தண்ணி ஏன் போட்டேன்னு சொன்னால், இந்த ரைஸ் எல்லாம் போய் உள்ள அந்த தண்ணியில் நல்லா விளையாடணும், நல்லா பாயில் ஆகணும், நல்லா உள்ள டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கினே இருக்கணும். அதே சமயத்தில் அந்த எல்லா ரைஸும் வந்து அந்த தண்ணியை வந்து முடிஞ்ச அளவுக்கு குடிக்கணும். குடித்தாதான் அது வந்து நல்ல நீளமாக அந்த ரைஸ் வந்து ஆகும். அப்போ தான் அந்த வந்து ரைஸ் வந்து 1 கிலோ ரைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆகும்? 2 லிட்டர் தண்ணி எப்படியோ குடிக்கும். குடிச்சிட்டு அது 3 லிட்டருக்கு மேலே ஆகிடும். இப்போ போடும்போது நம்ம பாருங்கள், பிரியாணியில் ரைஸ் 1 கிலோக்கு எவ்வளோ தம்கூண்டு இருக்குது. அதை வந்து அதே சமைக்கிற போது பார்த்தீங்களா, அந்த ரைஸ்லாம் எவ்வளோ ஆகிடுது, ஷர்ட்டி ஃபுல்லாக ஆகிடுதுல, அதுதாங்க விஷயம். சரிங்களா? இப்போது இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டாச்சு. இது வந்து பாட்டுன்னு அது பாயில் ஆகட்டும். இந்த ஒரு சைடில் நம்ம இது வந்து இது ஒரு சைடில் பாயில் ஆகிட்டுருக்குங்க. இது அக்னி வந்து சும்மா சரியான. இப்போத்துக்கு நான் வந்து இதில் 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு. அதில் ரைஸ் வந்து வடிக்கிறதுக்காக 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஆனால் உப்பு பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து கம்மியாக சாப்பிட்றவங்க இந்த லெவலே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆனால் பிரியாணி பொறுத்த வரைக்கும் உப்பு வந்து உரைக்கணும், நல்லா தொண்டையில் போயிட்டு உரைக்கணும். என்னடா ஜாஸ்தி உப்பு போட்டோமோ அப்படின்ற ஃபீல் உருவாகணும். அது அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து பிரியாணி வந்து பக்கா ப்ரொசீஜரில் இருக்குதுன்னு அர்த்தம், நல்ல டேஸ்ட்ஃபுல்லாக வரும். அதை விட்டுட்டு நம்ம வந்து உப்பு ஜாஸ்தி இருக்கான்னு டவுட் பட்டோன்னா வேஸ்ட்டுங்க, அது தண்டம் அது. சரிங்களா? பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த குருமா வாயில் டேஸ்ட் வச்சோன்னா சும்மா வந்து என்னடா உப்பு ஜாஸ்தி போட்டோம் அப்படின்னு பயந்துடணும். நம்ம அந்த ஃபீலை உருவாக்கணும். ஆமாம், அதுக்குன்னு போட்டு அள்ளி வாரிடாதீங்க. பாய் சொன்னார்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டடாக உரைக்கணும். சரிங்களா? ஒரு லிமிட்டடாக உரைக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா இருக்குங்க. ருசியாக பார்த்துக்கோங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நம்ம லெமன் போட போகிறோம். சரிங்களா? லெமன் போட்ட பிறகு நம்ம
இந்த சிக்கன் 65க்கு நம்ம வந்து மசாலா போட்டிருக்கிறது நல்லா வந்து மேரினேட் ஆகுது. இது மேரினேட் ஆன பிறகு நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடணும் நம்ம. சரிங்களா? ஏன்னா அந்த சின்ன குட்டி பாப்பா இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சின்ன குட்டி, அந்த குட்டி தங்கம் பிரியாணியுடைய வந்து சிக்கனும் வேணும், அதே சமயத்தில் ஃப்ரையும் இருக்கணும் அந்த குட்டி தங்கத்துக்கு. இல்லைன்னா சாப்பிடாதுங்க தங்கம். குறை சொல்லி பாருங்க. ஆனியன் ரைத்தா. ஆனியன் ரைத்தாக்கு நான் வந்து 200 கிராம் வெங்காயம் எடுத்தேன். சரிங்களா? 200 கிராம் வெங்காயம், 1/4 லிட்டர் தயிர். சரிங்களா? போட்டு இதில் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. இதில் நான் என்ன பண்ணுறேன், நம்ம குட்டீஸ்லாம் வந்து டைரெக்டாக வந்து ஆனியன் ரைத்தாவில் எதுனாச்சும் ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா சாப்பிடாதுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மாதுளம் பழம் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. என்ன மாதிரி மினிக்குது பாருங்க, அதை என்னம்மா மினிக்குதுங்க அழகா. இறைவனுடைய வந்து ஒன்று வந்து பொக்கிசங்கள் வந்து நம்ம எவ்வளோ சொன்னாலும் கம்மிங்க. பாருங்க, இதை எடுத்து நம்ம இதில் ரைத்தாவில் போடுறோங்க. இதை டெக்கரேஷன் பண்ணிடணும். இதை சேர்த்து இருந்துச்சுன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு குட்டீஸ் பாப்பாலாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. மாதுளம்பழம்னா ரொம்ப மாதுளம்பழம், கிரேப்ஸ் இதெல்லாம் வந்து லைக் பண்ணி சாப்பிட்றாங்க பார்ப்பாங்க. ஆகையில் நம்ம வந்து ஆனியன் ரைத்தாவில் இதை சேர்த்துற வேண்டியது தான். சரிங்களா? சேர்க்காமல் பிரியாணி வந்து சர்வ் பண்ணுறம்போது என்ன பண்ணணும், நம்ம ரைஸ் வந்து ஒடியாமல் இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 60% மட்டும்தான் வந்து ரைஸ் வந்து ஒழிக்கணும். அது வந்து கொஞ்சம் வேகாந்த மாதிரி இருக்கணும், ஊசி மாதிரி நம்ம குத்தணும். சரிங்களா? ஆமாம், இருந்தால் மட்டும்தான் அது வந்து நம்ம போட்டு பிரியாணி தம் கொடுக்குறம்போது பக்காவாக வந்து வரும். அதை விட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரைஸை வந்து நம்ம சோறு டெய்லி சாப்பிட்றோம் அந்த மாதிரி ஒடிச்சிட்டிங்கனாக்கா போட்டிங்கன்னா அது வந்து பொங்கல் மாதிரி ஆயிருங்க. அது பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க, அந்த தவறு. ஸோ வந்து நீங்கள் முக்கியமாக வந்து 60%க்கு மேலே ரைஸை வந்து வேக வைக்காது. பாருங்கள், டிஸ்கோ டான்ஸ் ஆடுது பாருங்கள் உள்ளே, தெரியுதுங்களா? நான் சொன்னல ரைஸ் வந்து பாருங்கள் டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு பாருங்க உள்ள. சரிங்களா? டிஸ்கோ டான்ஸ் ஆடிங்க. ஐயா டிஸ்கோ டான்ஸ் ஆடுறாரு. சக் 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 டிஸ்கோ டான்ஸ் ஆடுறாரு ஐயா. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு, சக்கு சக்கு சக்குன்னு சவுண்டு பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இந்த சவுண்டு கேளுங்க, என்னம்மா சவுண்டு பாருங்க, அருமையான சவுண்டு இது. இது ஃபுட் சவுண்டுங்க, இது ஃபுட்டுடைய சவுண்டு. தக்க 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 சின்னி தக்க ஜினி தக்க சின்னி தக்க ஜினி தக்க ஜினி தக்க ஜினி தக்க ஜினி தக்க ஜினி தக்க 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 ஜினி தக்க ஜின்னு அப்படியே சவுண்டு பாருங்க எப்படி இருக்கணும். ஸோ வந்து இது பாத்திரம் பாருங்கள், நம்ம வந்து அரிசி வடிக்கிறதுக்கான பாத்திரம் இது. வந்து இதால் தான் அரிசி வடிக்கணும், வடித்து கொட்டுறதுக்கு. இது வடி பிரியாணி இது. ஸோ பார்த்துக்கோங்க. பாருங்க ஜி, ரைஸ் வந்து வடிச்சிட்டேன், சுட 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 ரைஸு. சரிங்களா? பாருங்கள் நல்ல ஊசி மாதிரி இருக்குது. 60% மட்டும்தான் வெந்திருக்கு, இதுக்கு மேலே வந்து வேக விடக்கூடாது. பார்த்துக்கிட்டிங்களா? இதே மாதிரி நீங்கள் நல்லா உடச்சி இந்த பாத்திரத்தில் எடுத்து பார்த்தீங்களா எவ்வளோ ரைஸ் போட்டோம், எவ்வளோ வந்து இருக்கு பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் குடிச்சு. இப்போ இதில் எடுத்து இதை நம்ம போட போகிறோம். சரிங்களா? பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள். போட்ட தண்ணி நம்ம வந்து எப்படியும் 4 லிட்டர் தண்ணி போட்டோம், 3லேருந்து 4 லிட்டரு. இப்போ வந்து எப்படியும் வந்து அதில் 1.5 லிட்டர் தண்ணி இருக்குது. 1.5 லிட்டர் குடிச்சிட்டார் ஐயா. 1.5 லிட்டர் குடிச்சிட்டாரு. குடிச்சு தான் ஐயா வந்து நல்லா வந்து குண்டு பூசணிக்காய் மாதிரி ஆகிட்டார் ஐயா. சரிங்களா? பாருங்கள் குண்டு பூசணிக்காய் மாதிரி ஆகிட்டார் ஐயா. ஒன்று ஊசி மாதிரி எப்படி இருக்கு பாருங்கள், லட்சணமாக அழகாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து கச்சாவாக இருந்தாக்க ரைஸு 60% இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் வந்து விரட்டிக்க முடியும், வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப வந்து ரைஸை வந்து ரொம்ப வந்து வடிச்சிட்டோம், ஃபுல்லாக வடிச்சிட்டோம்னு சொன்னாக்கா அது வந்து வாய்ப்புகள் கையடி. நம்ம தம் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வந்து இப்போ வந்து கறி வந்து கீழே இருக்குது, அது தேடணும். இப்போ தம் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ப்ராப்பராக பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து தம் கொடுக்கறதுக்கு ரெடி பிரியாணி. சரிங்களா? எந்த கலரும் நான் மிக்ஸ் பண்ணலைங்க, நான் எந்த கலரும் மிக்ஸ் பண்ணுறதே இல்லை. அது கேட்ரிங்காக இருந்தாலும் சரி, வீட்லேயாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாமே நேச்சுரல் தான் எந்த ப்ராடக்ட்டும். சரிங்களா? அதுக்கு தான் வந்து நம்ம வந்து மிளகா வந்து காஷ்மீர் மிளகா கொஞ்சம் போட்டுக்க சொன்னேன். இது வந்து ரெகுலர் பிரியாணி, இதில் வந்து எந்த ஒரு ஸ்பெஷலோ வந்து நம்ம வந்து இந்த ப்ரீமியம் கிடையாது, பாதாம் கீதம்லாம் ஏதோ அரிசி போடலை. ஆகையில் பிரியாணி இப்போ தம் கொடுக்க ரெடி.
இப்போ சிக்கன்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோமா கரெக்டாக? இப்போ தாராளமாக வந்து நம்ம தேடக்கூடிய வேலை இல்லை. ஆமாம், பக்காவாக எடுத்து பக்காவாக பண்ணிட்டு போய்க்கினே இருக்கலாம். 65க்கு மசாலா போட்டாச்சு. நல்ல மசாலா பக்காவாக உள்ளே வந்து நல்லா சிக்கனில் நல்லா உள்ளே ஏறிடுச்சு. இந்த மசாலா நல்லா மேரினேட் பண்ணி நம்ம வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் 65 ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள் சிக்கன் 65 ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இதில் வந்து நம்ம எந்த கலர் அது இதெல்லாம் நம்ம போடுறதே இல்லைங்க. இந்த சிக்கன் 65 வந்து நேச்சுரலாக பண்ணுறோம். நம்ம கலரிங்ஸே கிடையாது. கடையில் போனீங்கன்னா செவப்பாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கனாலே வந்து அது வந்து என்ன கலராக இருக்கும் தெரியுமா பார்க்குறதுக்கு. உள்ளே போய் அந்த கலர்லாம் உள்ளே போயிடுச்சுன்னா வயிற்றுக்குள்ளே எவ்வளோ கோளாறு, அதனால் எவ்வளோ வியாதிகள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். குட்டி பாப்பா நம்ம செல்ல தங்கம் வந்து சிக்கன் 65 தான் சாப்பிடும். அந்த தங்கம் வேறு எதுவுமே சாப்பிடாது. ஆமாம், பிரியாணி கூட சிக்கன் 65 மேடம்க்கு இல்லைன்னு சொன்னால் கோச்சிப்பாங்க மேடம். ஆமாம், அதுக்கப்புறம் சாக்லேட் பிரியாணி இல்லையா, அது பிரியாணிலேன்னு ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் என்னத்துக்கு? நம்ம குட்டி தங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க மேடம். இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ வந்து மேடம் வந்து ஃப்ரைடேக்கு நம்ம எப்போதுமே வந்து பிரியாணி வந்து வீட்டில் வந்து நம்ம செய்கிறோம் இல்லையா. ஸோ வந்து இன்றைக்கி வந்து வீட்டில் நான் பிரியாணி சிக்கன் பிரியாணி செய்கிறேன் வீட்டுக்காக. ஸோ உங்களுக்கும் வந்து அந்த டிப்ஸ் எல்லாமே காட்டிடுறேன். இதை பாருங்கள், தம் ஆகிட்டுருக்கு. அந்த வடித்த தண்ணியிலேயே வந்து மேலே வச்சுருக்கேன். தம் ஆகிட்டுருக்கு பக்காவாக. சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கணும்னு சொன்னாக்க நம்ம வந்து இந்த சார்கோல்லாம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நம்ம எடுத்து தட்டு மேலே வச்சோனாலும் நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர்லாம் போகும். அது இல்லாத காரணத்தினால நீங்கள் இது கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது சார்கோல்லாம் இல்லை பாயினாக்கா நீங்கள் இந்த தண்ணியை போட்டு உடச்ச தண்ணியை போட்டு நீங்கள் வேலை பார்த்துடலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். சரிங்களா? தம் ஆயிடுச்சு, பக்காவாக ஆகிட்டு இருக்கும். 20 நிமிஷம் முடிஞ்சிச்சு. ஏன்னா 20லேருந்து 20 நிமிஷத்துக்கு மேலே நம்ம கொடுக்கக்கூடாது. அதுவும் 60% இருந்தாக்கா நான் எடுக்கிறேன். இதை வச்சுட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தம் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் திறக்கிறேன். சரிங்களா? பாருங்க, பிரியாணி ரெடி. மணக்க மணக்க சிக்கன் பிரியாணி பக்காவா. வாவ், பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கலரை பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்குது பாருங்கள். ரைஸ் பார்த்தீங்களா எவ்வளோ முழுமையான ரைஸ் இருக்குது பாருங்கள், அழகாக. இப்போ நீங்கள் இதை பெரட்டி தாராளமாக சாப்பிட்லாம், பிரச்சனையே இல்லை. சரிங்களா? இதை பாருங்கள், இப்போ சிக்கன்லாம் பக்காவாக நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே மேலே இருக்காது சிக்கன். சரிங்களா? இப்போ நம்ம மூடி எடுத்துகிட்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சிடலாமா?